இன்றைக்கி சங்குப்பூ டீ தான் போட போகிறோம். சங்குப்பூ பறிச்சுட்டு வந்தாச்சு செடியில் இருந்து. அடியில் வந்து அந்த பச்சை கலரில் காம்பு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சங்குப்பூவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 பூ ஒரு ஆளுக்கு ஒரு டம்ளர் ஆகும். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 30 பூ கிட்ட இருக்குது. தண்ணி நல்லா கொதிக்க வைங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 3 டம்ளர் பெரிய டம்ளரில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வந்த உடனேயே சங்குப்பூவை போட்டுட்டேன். பாருங்கள், கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா கொதி வந்த உடனே ஒரு தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி வைங்க. அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கி வரும். சங்குப்பூ டீ காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது நிறைய பெனிஃபிட் இருக்குது. நம்ம சுருக்கம்லாம் வராது. அப்புறம் சுகரும் கண்ட்ரோலில் இருக்குன்றாங்க, பித்தத்தை குறைக்குன்றாங்க. வெயிட் லாஸ் ஆகிறவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் எம்டி ஸ்டொமக்கில். இப்போ பாருங்கள், ஃபில்டர் பண்ணிவிட்டேன். இதில் வந்து 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் பிழியும் போதே பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது. நான் அந்த ஒரு மாதிரி வயலட் கலராக ஆகுது. இப்போ வந்து இது கூட நான் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணாதீங்க. சுகர் இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் குடிங்க. சுகருமே கண்ட்ரோலில் இருக்கும். ஹனி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். பாருங்கள், சூடான சங்குப்பூ டீ ரெடி ஆகிடுச்சு. நீங்களுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நிறைய இடத்துல சங்குப்பூ இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.